ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் கையில் வந்து நம்ம நிலா வந்து தாலியை வந்து கலட்டி வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே நம்ம சோழன் வாய் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாலி இருக்கிறதுனால தான் அவங்க இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே நம்ம நிலாவுக்கு வந்து இந்த தாலி சும்மா நான் வந்து ஒரு செயின் தங்க செயின் அப்படின்ட்டுருக்காங்க வந்து நான் போட்டிருந்தேன், ஆனால் அதை நீங்கள் இதையே குத்தி காட்டுறீங்க அப்படின்ட்டு வந்து நம்ம நிலா வந்து அதை வந்து கழட்டி கொடுத்துட்றாங்க. கழட்டி கொடுக்கவும் எல்லாருக்கும் வந்து ஒரே ஷாக்கிங் ஆகுது. சேரன் பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இவன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பல்லவன் சொல்கிறாங்க, நான் கூட பயந்துட்டேன், அண்ணி வீட்டை விட்டு தான் வெளியே போயிடுவாங்களே, நல்ல வேலை தலையை கழட்டி கொடுத்ததோட நின்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, இவ்வளோ ஃபீலிங்கில் இருக்குது, நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நிலா ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி வந்து பழமையான ஒரு வீடை வந்து பாருங்க, அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க, ஸோ நான் இருக்கிற வீடு கூட அப்படியான ஒரு வீடு தான், பழைய வீடு தான், ரொம்ப பழைய காலத்து வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலா வந்து சரி அப்படின்னா நாளைக்கே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து சோழனை போய் பார்க்குறாங்க. பார்த்து நானே உங்களை பார்க்கணுன்னு நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க, என்ன பேசணும் அப்படின்னு, உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு எங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீ காஃபி ஒரு கூல்ட்ரிங்க் அதுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே. உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்பேன், நீங்கள் வந்து தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணா கேளுங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே எனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி, ஏற்கனவே வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தானே, ஏற்கனவே நீங்கள் வந்து சாக்காகிற விஷயம் கிடையாது, ஏற்கனவே வந்து பேசியிருக்கேன், அதனால் வந்து அந்த விஷயத்துக்காக தான் நம்ம பேச போகிறோம். நம்ம சோழனுக்கு வந்து அது வந்து இஷ்டம் இல்லை, ஆனாலும் வந்து ஆனாலும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நிலா கேட்குற கொஸ்டினுக்குலாம் சோழனெல்லாம் பதில் சொல்ல முடியல. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. அதோட வந்து சீல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதை நடக்கும். ஸோ ஓகே, இப்போ பெட்டர் வந்து மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.